ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேன் கண்ட்ரோல் மாடியூலுக்கான ப்ரோக்ராம்ஸ் பார்த்தா இதில் அவ்வளோ பெரிய லாஜிக்கில் ஒன்றும் இல்லை. இதில் ஆப்ஜெக்ட் சென்ஸ் ஆகும்போது வந்து அந்த ஃபேன் வந்து ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும். அது ஆப்ஜெக்ட் இல்லைன்னா வந்து இது வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி வரும்னா சென்சார் டைப்ஸில் வரும். நம்ம அந்த நார்மலாக அல்ட்ரா ஐஆர் சென்சர்ஸ், அப்புறம் வந்து இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சென்சார், அல்ட்ராசவுண்ட் சென்சார்ஸ். ஸோ அந்த மாதிரி சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல சென்சார்ஸ் இல்லாதனால இந்த பட்டன் மூலிமா தான் நம்ம வந்து இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ சேம் திங் அந்த பிஎல்சி கான்ஃபிகரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ப்ரோக்ராம் டெவலப் பண்ண போகிறோம். மோஷன் டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபைல் நியூ இதில் என்னோட சிபியூ மாடலை சூஸ் பண்ணிக்கிறேன். சிபியூ வந்து எனக்கு மாட்பஸ் ஈத்தர்நெட் 2020 அண்ட் பேக் பிளைன் வந்து எனக்கு வந்து 8 ஸ்லாட்ஸ் பேக் பிளைன் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இப்போ வந்து பேசிக்காக எனக்கு பாஸ்வேர்ட் தேவையில்லை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்க்கு பாஸ்வேர்ட் கொடுத்துருவேன். ஸோ இப்போ நான் கான்ஃபிகரேஷனில் போய்ட்டு நான் பேலன்ஸ் இருக்க அந்த பவர் சப்ளை மாடியூல் டிஐ கார்டு டிஓ கார்டெலாம் ஆட் பண்ணணும். ஸோ பவர் சப்ளை கார்டில் வந்து டிஃபால்ட்டாக வந்து சிபிஎஸ் 2000 இருக்கும். அது என்ன அர்த்தம்னா அது 230 வோல்ட் பவர் சப்ளை மாடியூல். ஸோ அது எனக்கு தேவையில்லை, 24 பவர் சப்ளை மாடியூல் எனக்கு தேவை. ஸோ அதை டெலிட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் நியூ டிவைஸ் ஆட் பண்ணி அதில் போய்ட்டு நான் வந்து 24 வோல்ட் அதாவது பிஎம்எக்ஸ் சிபிஎஸ் 2010 இது வந்து ஐசோலேட்டட் டிசி பவர் சப்ளை. ஸோ இதில் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் டிடிஐ கார்டு டிஜிட்டல் இன்புட் கார்டு ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ டிவைஸ். ஸோ இந்த டிஜிட்டல் கார்டெலாம் வந்து எங்கே அவைலபிளாக இருக்கும்னா டிஸ்கிரேட்ன்ற ஆப்ஷனில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ டிஸ்கிரேட்டை வந்து நீங்கள் டிஸ்கிரேட்டுக்குள்ளே போய்ட்டு டிடிஐ 1602 இந்த கார்டு மேலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே கார்டு தான் நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ வேறு கார்டு எடுத்திங்கன்னா அது வந்து எரர் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஹார்ட்வேரில் வந்து டிஜிட்டல் அவுட்புட் இருக்குது செகண்ட் ஸ்லாட்டில். ஸோ அதே மாதிரி மறுபடியும் நியூ டிவைஸ் அதே டிஸ்கிரேட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸோ டிஆர்ஏ 1605 இது வந்து ரிலே அவுட்புட்ன்றனால டிஆர்ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே நார்மல் கார்டுனா டிடிஓன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிலே அவுட்புட்டு. ஸோ டிஆர்ஏ 1605 கார்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்லாட்டில் வந்து எனக்கு அனலாக் மாடியூல் இருக்குது. ஸோ அனலாக் மாடியூல் வந்து நார்மலாக இந்த அதில் மென்ஷன் பண்ணிப்பாங்க, அனலாக்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஏஎம்எம் 0600. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. 4 இன்புட்டு 2 அவுட்புட் மாடியூல்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து என்னோடய ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கம்யூனிகேஷன் பார்ட்டுக்காக வந்து நம்ம அந்த பிஎல்சிக்கு ஐபி அட்ரஸ் செட் பண்ணணும். ஸோ அது எங்கே போகிறதுனா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ட்ராக் பண்ணி ஸோ அதில் நெட்ஒர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ நெட்ஒர்க்ஸ். ஸோ நியூ நெட்ஒர்க் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து மாட்பஸ் ப்ளஸ் ஈத்தர்நெட்ன்றனால டிஃபால்ட்டாக வந்து ஈத்தர்நெட் தான் வரும். ஸோ மாட்பஸ் வந்து நம்ம கம்யூனிகேஷன் மீன்ஸ் HMI to PLC கம்யூனிகேஷன் யூஸ் பண்ண முடியாது, ஈத்தர்நெட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மாட்பஸ் வந்து எய்தர் ரீட் ஆர் ரைட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஈத்தர்நெட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக ஒரு நேம் வரும். ஸோ டிஃபால்ட் நேம் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து நான் வேறு நேம் கூட வச்சுக்கலாம். நெட்ஒர்க்னு ஆப்ஷன் கூட நான் வச்சுக்கிறேன் நான். ஸோ நெட்ஒர்க் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டேன்னா நான் க்ரியேட் பண்ண நேம்லேயே வந்துடும். ஸோ திருப்பி அது மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் அந்த நான் எந்த நேமில் க்ரியேட் பண்ணினோ அதே நேமில் வந்து ஒரு பாப்அப் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது மாடல் ஃபேமிலி செலக்ட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணலன்னா வந்து அந்த ஈத்தர்நெட் போர்ட்டில் வந்து அசைன் ஆகாது நீங்கள் பண்ணுற ஐபி அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேமிலி நேம் சேஞ்ச் பண்ண அப்புறம் அது பாப்அப் கேட்கும். நீங்கள் வந்து டியூ வாண்ட் டு கண்டினியூ டு சேஞ்ச் திஸ் ஒன்று. ஸோ எக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஐபி கான்ஃபிகரேஷன். ஐபி அட்ரஸை வந்து இது பிஎல்சியோட ஐபி அட்ரஸ். ஸோ அது வந்து உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் வந்து எந்த ஐபி அட்ரஸ் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 192.168.0.10 கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சப் நெட்ஒர்க் மாஸ்கில் வந்து 255 கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியாக வேலிடேட் பண்ணிடுறேன். ஸோ வேலிடேட் பண்ணிட்டேன்னா இதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இன்கேஸ் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா கீழே வந்து டிஸ்பிளே காட்டும். ஸோ எரர் இல்லைன்ற டயத்தில் வந்து எதுவுமே காட்டாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது என்னோட நெட்ஒர்க் நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த நெட்ஒர்க்கை வந்து நான் ஹார்ட்வேர் கூட வந்து ஹார்ட்வேர்க்கில் வந்து சேர்த்து வைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த ஹார்ட்வேரில் வந்து இந்த ஈத்தர்நெட்ன்ற போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா
சேனல்ஸ் ஓப்பன் ஆகும் ஈத்தர்நெட்டில். சேனல் 3 நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஃபங்க்ஷனை ட்ராக் பண்ணிங்கன்னா ஈத்தர்நெட் டிசிபி ஐபின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண நேம் நெட்வொர்க் நேம் வந்து வந்துடும். ஸோ இதே வந்து நீங்கள் அந்த பேராமீட்டர் ஃபேமிலியை வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து அந்த லிங்க்கில் வந்து நெட்வொர்க் ஆப்ஷன் வராது. நீங்கள் க்ரியேட் பண்ண நெட்வொர்க் வந்து வராது. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண நெட்வொர்க்கை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப நீங்கள் வேலிடேட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நெட் ஃபார் உங்களோட ஹார்ட்வேர்க்கு வந்து நீங்கள் ஐபி அட்ரஸ் செட் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து இப்போ ரெடி ஃபார் கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போகிறேன். அது வந்து ஃபேன் கண்ட்ரோல் மாடலுக்கு வந்து ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது எதில் க்ரியேட் பண்ணணும்னா ப்ரோக்ராம் செக்ஷன்ஸில் டாஸ்க்கு மாஸ்டர்ஸ் உள்ள லாஜிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ செக்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எல்டியை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நான் ஃபேன் கண்ட்ரோல் மாடலுக்கு தான் வந்து நான் ப்ரோக்ராம் எழுத போகிறேன். ஸோ அதனால் நான் ஃபேன்னாக வச்சுக்கிறேன். ஸோ ஓகே பண்ணிட்டேன்னா என்னோடய செக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த செக்ஷனில் தான் வந்து நான் வந்து என்னோடய ப்ரோக்ராம் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து இப்போது நான் வந்து அந்த ப்ரோக்ராமோட நேம் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் காமன் ஆப்ஜெக்ட்ஸில் போய்ட்டு கமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற நேம் வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது வந்து ப்ராஜெக்ட் நேமை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இல்லை, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சைடில் வந்து நோட்ஸ் மாதிரி மார்க் பண்ணுறதுக்காக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபேன் கண்ட்ரோல் மாடியூலோட கண்ட்ரோல் மாடியூல்னு சொல்லிட்டு நான் நேம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னோட நேம் ப்ராஜெக்டோட நேம் நான் இந்த இடத்துல பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இதோட லாஜிக் என்னென்னா ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த கண்ட்ரோலர்லேருந்து. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த ஃபுல் ஆட்டோமேஷனுக்குள்ளே போகணும். ஸோ அது வரைக்கும் வந்து இது எதுவுமே வரக்கூடாது. வித்தவுட் ஸ்டார்ட் வந்து என்னோடய ஃபேன் வந்து ஆட்டோமேஷனுக்குள்ளே என்டர் ஆகக்கூடாது. நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஆட்டோமேஷனுக்குள்ளே போகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் அந்த இதே நேம் இங்கே இருக்க நேமே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் தான் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கான இன்புட் வந்து நான் பிஎல்சியோட அட்ரஸை வந்து நான் அசைன் பண்ணணும். ஈபோல் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்னா இந்த ஸ்டார்ட் ஆகிட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதோட அட்ரஸ் என்னென்னா I0.1.0. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்ட்டோட அட்ரஸ் வந்து I0.1.0 பிஎல்சியோட அட்ரஸ் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப். ஸோ ஸ்டாப் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டாப் ஆகணும். ஸோ என்டையர் ப்ராசஸ்க்குமே. ஸோ அதுக்காக நான் ஸ்டாப்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு ஈபோல் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட அட்ரஸ் I0.1.1. ஸோ இது வந்து செகண்ட் இன்புட்டு. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நான் ஒரு காயில் வந்து அவுட்புட்டாக எடுக்கணும். ஸோ ஏன்னா ப்ராசஸ் ஸ்டார்டர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் என்னோட லாஜிக் வந்து நான் சொல்லணும். ஸோ அதுக்காக வந்து இந்த இடத்துல நான் காயில் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இது வந்து வித்தவுட் அட்ரஸ் நான் கொடுக்க போகிறேன். ப்ராசஸ் ஸ்டார்ட். ஸோ வித்தவுட் அட்ரஸ் நான் கொடுக்க போகிறேன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு அட்ரஸ் தேவையில்லை. ஸோ நான் ஈபோல் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுறேன். இப்போ வந்து இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் எனக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் எனேபிள் ஆனதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் வந்து எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் சென்ஸ் ஆகுதோ ஸோ அப்போலாம் வந்து என்னோடய ஃபேனை வந்து நான் ஆன் பண்ணணும். ஸோ இதான் வந்து இந்த லாஜிக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் சென்சாரை வந்து நான் I0.2ல் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதோட நேம் வந்து நான் சென்சார், அந்த வேரியபிள் இன்புட்டை வந்து நான் சென்சார்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் திங் ஈபோல் செகண்ட் இன்புட்டில் கொடுக்க போகிறேன். ஸோ I0.2.2 1.2. ஸோ சென்சார்ஸ் எப்பப்பெல்லாம் சென்சார் வந்து ஆக்டிவேட் ஆகுதோ ஸோ அப்போலாம் வந்து நான் இந்த ஃபேனை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேன் தான் வந்து என்னோடய அவுட்புட்டு. ஸோ நான் ஃபேன்னே வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோ நேரம் வந்து நம்ம இன்புட்டு தான் வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ அதனால் இன்புட் அட்ரஸ் அசைன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நான் அவுட்புட்டோட அட்ரஸ் வந்து அசைன் பண்ணணும். அவுட்புட் அட்ரஸ் என்னென்னா Q0.2.0. ஸோ ஃபஸ்ட்டு அவுட்புட் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ப்ரோக்ராம் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது ஃபேன் கண்ட்ரோல் மாடியூலுக்கு வந்து என்னோடய ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் என்னோடய ப்ரோக்ராமில் எரர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பில்ட் அதில் ரீபில்ட் ஆல் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பில்டு சேஞ்சஸ் எது வேணுமா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ரீபில்ட் ஆல் ப்ராஜெக்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து கீழே அவுட்புட் விண்டோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து எந்த எரருமே இல்லை, வார்னிங்ஸ் மட்டும் தான் இருக்குது. வார்னிங்ஸுமே வந்து நீங்கள் பிஎல்சியோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்னிங்ஸும் போயிடும். ஸோ இப்போ வந்து என்னோடய ப்ரோக்ராமில் வந்து எந்த ஒரு எரருமே இல்லை. ஸோ இதை வந்து நான் வந்து பிஎல்சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ நேற்று வரைக்கும் நான் வந்து யூஎஸ்பியில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிச்சேன், ஈத்தர்நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கல. ஸோ இப்போ வந்து நான் ஈத்தர்நெட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சேம் திங் அந்த யூஎஸ்பி மாதிரியே தான். ஃபஸ்ட்டு பிஎல்சி ஸ்டாண்டர்ட் மோட் செலக்ட் பண்ணிவிட்டு
ஸோ நெக்ஸ்ட்டு செட் அட்ரஸ்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு யூஎஸ்பி மூலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா மீடியாவில் வந்து யூஎஸ்பி செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் டிசிபி ஐபியில் அதாவது ஈத்தர்நெட் மூலியமாக வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ டிசிபி ஐபி இதில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் உங்களோட பிஎல்சியோட ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் போடணும். அதில் மறந்து கூட இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிடுவாங்க. இதை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் அந்த யூஎஸ்பி போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசேபிள் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் அதை திருப்பி நீங்கள் எனேபிள் பண்ணணும்னா அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் திருப்பி அந்த இதை. ஸோ யூஎஸ்பி இந்த சிஸ்டம் வந்து டெலிட் பண்ணிடாமல் ஐபி அட்ரஸ் மட்டும் நீங்கள் செட் பண்ணுங்கள் 192.168.0.10. ஸோ இதுதான் வந்து என்னோட பிஎல்சியோட ஐபி அட்ரஸ் நேற்று நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்ட் கனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதாவது டார்கெட்டில் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஓகே பண்ணிடுங்க. ஸோ இதில் ட்ராக் பண்ணிங்கன்னா அதில் சிஸ்ஸும் இருக்கும், இந்தமாதிரி இந்த ஐபி அட்ரஸும் சேவ் ஆயிரும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகே பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து என்னோட இது சாஃப்ட்வேர் வந்து ரெடி டு கம்பைன் வித் பிஎல்சின்னு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஜெக்ட் டு பிஎல்சி. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போது லாஜிக் வந்து நம்ம செக் பண்ணணும் ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணிக்கோமா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து இந்த வயர் கனெக்ஷன்ஸ் பண்ணணும். ஸோ வயர் கனெக்ஷன்ஸில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாடலுக்கு தேவையான 24 வோல்ட்டும் கிரவுண்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். நம்ம 24 வோல்ட் கொடுக்கலாம்னா இங்கேருந்து வர இன்புட் வந்து நம்ம பிஎல்சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல 24 வோல்ட் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 0 வோல்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ 0 வோல்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட் 24 வோல்ட்டு 0 வோல்ட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அந்த இங்கேருந்து நான் இன்புட் வந்து நான் பிஎல்சி கொண்டு போகணும். ஸோ அதனால் அதுக்கும் நான் வந்து வயர் கனெக்ஷன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே X0 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டை வந்து நான் I0.0 வந்து நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ I0.0ல் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போய். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப்பை வந்து நான் பிஎல்சியோட செகண்ட் இன்புட்டில் வந்து நான் அசைன் பண்ணேன். ஸோ ஸ்டாப்பை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் பிஎல்சியில் வந்து நான் செகண்ட் இன்புட் ஆஃப் பிஎல்சியை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் சென்சார்ஸை வந்து நான் தேர்ட் இன்புட்டில் வந்து I0.2ல் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். 1.2ல் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேனோட அவுட்புட், இது அவுட்புட் வந்து நம்ம ஃபேன் மட்டும் தான், அங்கே வந்து ஒரே ஒரு அவுட்புட் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்புட் வந்து Q0.2.0ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்புட்டில் ஸோ இந்த இடத்துல வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட வயரிங் கனெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து வயரிங் கனெக்ஷன்ஸ். பட் இந்த இடத்துல வந்து நம்ம 24 வோல்ட் கொடுக்கலாம்னா இங்கேருந்து வந்து இன்புட்ஸ் வந்து நம்ம எதுவுமே நம்ம இங்கே பிஎல்சி பாஸ் ஆகுது. ஸோ 24 வோல்ட்டு கிரவுண்டு வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து டிசி பவர் சப்ளை ஆன் பண்ணிடுவோம் ஒன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன் ப்ராசஸை. ஸோ இது வந்து எப்படின்னா டாகல் டைப் இன்புட்ஸ், இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் மட்டும் வந்து டாகல் டைப் இன்புட்ஸு. நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூஸாக சப்ளை போயிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணாலும் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை இப்போ வந்து நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து பவர் சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து நான் ஆப்ஜெக்ட் சென்ஸ் ஆகுதோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து அதாவது நம்ம இது வந்து ஹியூமன் பீயிங்ஸு, எப்போ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஃபேன் நேரம் போகிறாங்களோ அப்பப்பெல்லாம் வந்து அந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த சென்சார் டிடக்ஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா திருப்பி வந்து இந்த ஃபேன் ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஃபேன் கண்ட்ரோலர் மாடியூல். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இது சென்ஸ் ஆனாலும் ஃபேன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து ஃபுல் ஆட்டோமேஷன் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஸ்டார்ட் கொடுத்தா மட்டும்தான் வந்து ரன் பண்ணுற மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வித்தவுட் ஸ்டார்ட்டு இல்லாமல் நான் ஆப்ஜெக்ட் சென்ஸ் ஆகும்போதெல்லாம் வந்து ஃபேன் சுற்றணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க ப்ராசஸ் மட்டும் டெலிட் பண்ணிட்டா போதும். ஸோ அதை மட்டும் எடுத்து விட்டால் போதும். சென்சார் டிடெக்ட் ஆகும்போதெல்லாம் வந்து அவுட்புட் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஸ்டார்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் ஃபேன் சுற்றணும்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபேன் கண்ட்ரோல் மாடியூல். அது வந்து ஸ்ட்ரைட்டாக எப்போ ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் ஆகுதோ அப்போப்பெல்லாம் வந்து எனக்கு அவுட்புட் வந்துட்டு இருக்கும் கண்டினியூஸாக.
மேம் அது நேற்று இது அந்த நியூமெரிக்கல் வேரியபிள்ஸ் எப்படி டிஸ்ப்ளே பண்ண சொன்னேன்ல. ஸோ பொட்டன்சியோமீட்டர் கனெக்ட் பண்ணி அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? வேரியபிள்ஸ் சேம் வேரியபிள் அனிமேஷனில் எனக்கு காமிச்சோம்ல. ஸோ அதே வந்து நீங்கள் ஹெச்எம்ஐயில் காமிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள்.